பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய பகுதி அதிகாரம் 9 வசனங்கள் 11 முதல் 19 வரை. இந்த பகுதியில் தானியேலுடைய ஜெபம், அவர் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அவர் இரட்டுடுத்தி உபவாசம் இருந்து தேவனுடைய கருணைக்காக அவர் முன்னாடி ஜெபம் பண்ணுறாரு. இந்த ஜெபத்தோட முன்பகுதி ஏறக்குறைய 10-11வது வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, 11 இன்னும் பின்னாடி கூட ஒரு முதல் பகுதியாக முக்காவாசியே அது இந்த யூத ஜனங்கள், இந்த இஸ்ரேல் மக்கள் அவங்கள பற்றின ஒரு கன்ஃபெஷன். அவங்க இப்படி சரியான முறையில் இல்லை, அவங்க கர்த்தரை ஒழுங்காக தேடலை. இத்தனைக்கும் அவங்க மோசேயின் காலத்தில் பார்வோன் ராஜாட்டிருந்து தப்பித்து அவங்க அழைத்து வரப்பட்டு எத்தனையோ அற்புதங்களை சந்தித்து இது எல்லாம் பார்த்தும் கேட்டும் வாழ்ந்த யூத ஜனங்கள் இப்போ முரட்டாட்டமான ஜனங்களாகவும், அது மட்டும் இல்லாமல் கர்த்தரிடத்தில் தாழ்மையாக அவர்கிட்ட போய் எங்களை இது பண்ணுங்க, காப்பாற்றுங்க, நாங்கள் ஒழுங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நியாயத்தோடு நடந்துக்கிறது, இப்படி எதுவுமே பண்ணலை. இது அதனால தான் இப்போது அவங்க திரும்பவும் அடிமைகளாக இந்த கல்தேயா நாட்டில் உள்ள மேதியர் பெர்ஷியர் இவங்கள்ட்டெல்லாம் அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்றது அதனால் அவர் இதெல்லாம் திருப்பி கன்ஃபெஷன், நாங்கள் இப்படிலாம் பண்ணோம், எதையுமே நாங்கள் ஒரு கர்த்தருடைய பேச்சை நாங்கள் கேட்கலை. ஆனால் நாங்கள் கேட்கலன்றத கர்த்தர் கவனித்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை வர செஞ்சுருக்காரு. அவர் அதனால் இப்போ அடுத்து கடைசி ஒரு இந்த ஜெபத்தோட ஒரு கடைசி ஒரு 3-4 வசனங்களில் அவர் கர்த்தரிடத்தில் பணிந்து நாங்கள் இந்த மாதிரி செய்தது தவறு அப்படின்னு அவருடைய தவறை அவர்கிட்ட ஒத்துக்கிட்டு கர்த்தரிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. அவர்கிட்ட தாழ்மையாக பேச ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த ஜெபத்தோட கடைசி பகுதி. இதில் கூட நீங்கள் உங்களுடைய வல்லமையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.